Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல பேரீச்சைக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேரீச்சைக்காயை நல்லா சுத்தம் செய்து தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்துக்கோங்க. இனி இதை எப்படி கட் செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. எல்லா டேட்ஸையும் இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து எடுத்தாச்சு. ஒரு பேன் சூடானதும் அதில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் செய்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் செய்த இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கரிஞ்சிராமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க.
மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் டேட்ஸை ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் டேட்ஸில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இடையிடையாக கிளறி விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. டேட்ஸ் பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.